the bell icon on YouTube and don't miss another update. ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஜெலன்ஸ்கி என்னெல்லாம் கேட்பாரு? அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள்கிட்ட ஆயுதங்கள் கேட்பார். அமெரிக்கா ஐரோப்பாவை தாண்டி உள்ள நாடுகளை ரஷ்யாவை எதிருங்க அப்படின்னு சொல்லுவார். நடுநிலையா உக்ரைன் மக்கள் பாவம் அப்படின்னு சொன்னா கூட இல்லை நீ புட்டின தப்பு அப்படின்னு சொல்லும்பாரு. ரெண்டோட அர்த்தமும் ஒன்று தாண்டா அப்படின்னு அவருக்கு போய் கிளாஸாக எடுக்க முடியாது. தலைவர்கள் ஒதுங்கிக்கிட்டாங்க. இப்படி தான் 2 வருஷம் ஓடிப்போச்சு. சரி, இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, அவர் வாயிலிருந்து ஆயுதங்கள் கொடுங்கன்னு வார்த்தையே வரதில்லை. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நஞ்ச சத்தம் இல்லாமல் தரதையும் காங்கிரஸில் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பைடன் அரசாங்கம் சொன்னிச்சோ என்னமோ அமைதியாயிட்டார். காரணம், செனட்டை காங்கிரஸை தாண்டி பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்குள்ள ஆயுதங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு பல அரசியலை உள்நாட்டுக்குள்ள செய்ய வேண்டியதா இருக்கு. இதுதான் அமெரிக்காவோட நிலைமை. பெரிய தலைக்கே இந்த நிலைமை அப்படின்னா, போர் ஆரம்பிச்ச காலகட்டத்திலே 6 மாதங்கள்லயே இது சரிப்பட்டு வராதாட்டுக்கு மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்ச ஐரோப்பா சொல்லவா வேணும், அவர்களும் அமைதி ஆயிட்டார்கள். இப்ப ஜெலன்ஸ்கிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? சரண்டர் ஆகிறது, போரை முடிச்சுக்கிறது. ஆனா அதுக்கு அவர் தயாரா இல்லை. அவரை ஏவி விட்டு அமெரிக்காவும் தயாரா இல்லையாட்டுக்கு. அவர்களுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் பத்தி எரியட்டும். காரணம், உக்ரைன் இப்ப ஃப்ரீ ஆயிருச்சு. உக்ரைன் யுத்தம் இல்லை, ரஷ்யா ஃப்ரீ ஆயிருச்சு அப்படின்னா இப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறதா. 2 இடத்துல பத்திக்கல, செங்கடல்லையும் பத்திக்குது, இந்த பக்கம் காசா யுத்தத்தை வச்சு மத்திய கிழக்குலையும் பத்திக்குச்சு. இந்த இடங்கள்ல ரஷ்யா தன்னோட ஆதிக்கத்தை முழு அளவுல செலுத்தும். இப்ப ஏற்கனவே செலுத்துறார்கள், இருந்தாலும் முழு அளவுல செலுத்த ஆரம்பிச்சா அமெரிக்காவுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதனால மற்ற பக்கங்கள் புகையெல்லாம் குறையிற அளவுக்கு உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி இதுக்கு ஒத்துக்கணும்ல. ஜெலன்ஸ்கி ஒத்துக்கணும் அப்படின்னா மேல மேல அடி வாங்கி பின்னாடி போய்கிட்டே இருந்தா முழு உக்ரைனும் ரஷ்யாவுக்கு சொந்தமாயிரும். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சுன்னா எஜமா அப்படின்னு கேட்டிருப்பாராட்டுக்கு. ஒட்டுமொத்த உலகமும் ஒன்ன நோக்கி வரணும் அப்படின்னா ரஷ்யா வெறி பிடிச்சு தாக்கணும். அப்படி ரஷ்யா வெறி பிடிச்சு தாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம கைட்ட இருக்கிற ஃபார்முலா என்ன? கருங்கடல்ல உள்ள கப்பலை தாக்கணும். அப்படியே பத்தலை அப்படின்னா கிரிமியாவை தாக்கணும். இல்லை எப்பயும் அடிக்கக்கூடிய பெல்கிராட் பகுதியை தாக்கணும். இதை 3ஐயும் தாக்கினாலே ரஷ்யா பெரிய அளவு ஆக்ரோஷத்தை கொண்டு வந்து உக்ரைன் மேலே காட்டும். உக்ரைன்ல எல்லா இடங்களையும் தகர்த்து எறியும். பத்தாக்குறைக்கு பொதுமக்களோட கட்டமைப்புகளும் இலவச இணைப்பு மாதிரி சேர்ந்து ஒளிஞ்சு போயிடும். அப்ப ஓரளவுக்கு நான் குரல் கொடுப்பேன், அது பின்னாடியே பெரிய அளவு உலகமும் குரல் கொடுக்கும். இதுதானே இவ்வளவு காலமும் நடந்துச்சு, அதே நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கருங்கடல்ல உள்ள கப்பலை தாக்கினார்கள். அதுக்கடுத்து கிரிமியாவை தாக்கினார்கள், பெல்கிராட் தாக்கினார்கள். 3ஐயும் தாக்கினதுக்கு அப்புறம் ரஷ்யா அதே வேகத்துல உக்ரைனை துளைச்சி எரிஞ்சிச்சு. 3 தாக்குதலுக்கும் பதிலடி ரஷ்யா கொடுத்துச்சு. பெரிய அளவுல உக்ரைன் செதறிடுச்சு. ஆனா எந்த நாடுகளும் ஐயோ பொதுமக்களோட கட்டமைப்பு போச்சே அப்படின்னு உக்ரைன் பக்கம் திரும்பவே இல்லை. சொல்லப்போனா ஐரோப்பாவே திரும்பல, பேசாம உட்கார்ந்துக்கிட்டாங்க. பிரிட்டன் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள், உக்ரைனுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு. பிரான்ஸை பொறுத்த வரையும் உக்ரைனோட சேர்ந்து ஆயுதங்களை தயாரிக்க போறோம் அப்படின்னாங்க. இவ்வளவுதான், 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று ஆயுதங்கள் சேர்ந்து தயாரிக்கலாம் நடைமுறைக்கு வர எவ்வளவு ஆண்டுகள் ஆகும். பிராந்திய வல்லரசு அப்படி ஒதுங்கிக்கிச்சு. அமெரிக்காவுக்கும் இது ஷாக் ஆகிருக்குமோ என்னமோ. அடுத்ததாக இதே ஃபார்முலானா திருப்பி இதே அடிதான் விழுகும். இன்னும் கொஞ்சம் சீண்டுவோமா அப்படின்னு அமெரிக்கா உக்ரைன் கைகளில் சிக்கினது என்ன அப்படின்னா இப்பயும் பெல்கிராட் தான். பெல்கிராடை தாக்குவோம், தாக்கிப்பட்டு அதுக்கு கிளைமை எடுத்துக்குவோம். இவ்வளவு நாள் அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு பெருசா வாயே துறக்க மாட்டாங்க. நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லவே மாட்டார்கள். இப்ப அப்படி கிடையாது, நாங்க தான் செஞ்சோம். எது? பெல்கிராட் தாக்குதல இந்தந்த ஆயுதங்களை வச்சு தகர்த்து எரிஞ்சோம், இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா அமெரிக்கா எல்லா இடத்துலயும் ஒற்ற லேபிள் தான். அதாவது இந்த தாக்குதலை நாங்க செய்யல அப்படின்னா அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்காவோட சொத்துக்கள் உலகம் பூரா இருக்கிறக்கும் இல்ல அமெரிக்கர்கள் உலகம் பூரா சுத்தி வர்றதுக்கும் அச்சுறுத்தலா அமையும். பாதுகாப்புக்காக தான் இதை செஞ்சோம், இந்த தாக்குதலை செஞ்சோம் அப்படிம்பாங்கல்ல, அந்த லேபிளை எடுத்து ஒட்டிட்டாங்க. எது? உக்ரைன் ஏற்கனவே தான் போர் தான் நடந்துகிட்டு இருக்கே, பத்தி எரியுதே. பெல்கிராட்ல போய் அப்பாவி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இலக்கை தாக்குனதுனால உங்களுக்கு இங்க குறையப்போதா அப்படின்னு யாரும் கேட்க போறதில்ல. எல்லாரும் பொங்கி வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தார்களாட்டுக்கு. இது ரஷ்யாவை
பெரிய அளவுல கோவப்படுத்திருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட். ரஷ்யர்கள் இறந்து போனத கொண்டாடுறாய்ங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி, கூடுதலான மைலேஜ புட்டினுக்கு இலவசமாவே வாங்கி தந்துட்டாங்க. காரணம், நியூ நாசிகளோட எல்லை மீறுறத பாத்தீங்களா? கடைசியில அடிமடியிலேயே கை வச்சுட்டாய்ங்க. ரஷ்யர்கள கொல்றதே முழு திட்டம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லி, பெரிய அளவுல மீண்டும் துளைத்து எறிய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தடவை எதுவுமே தப்பல அப்படிங்கிறது தான். காரணம், இதே மாரி ஒரு தாக்குதல் போப்போறாய்ங்கன்னு இவங்களுக்கும் தெரிஞ்சுச்சோ என்னமோ, முன்னேற்பாடுகள் பயங்கரமான முன்னேற்பாடுகள். காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் ஆத்திரத்துல போட்டு தாக்கும்போது, வெவ்வேறு இலக்குகள், வெவ்வேறு பகுதிகள் அப்படிலாம் இருக்கும். அந்த காலகட்டம், இந்த பதிலடி காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ, அந்த பகுதிகள்ல தாக்குதலோட வீரியம், அதாவது வான்வழி தாக்குதலோட வீரியம் குறையும், இல்ல சுத்தமாவே இல்லாம போயிரும். இப்ப அப்படி கிடையாது. தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதிகள்லயும் ஆக்ரோஷத்த காட்டுறாங்க. தாக்குதல் இல்லாத பகுதிகள்லயும் ஆக்ரோஷத்த காட்டுறாங்க. ஏறக்குறைய ரஷ்யாவோட ஏவுகணை ஸ்ட்ரென்த்த அடியோட குறைச்சிட்டோம் அப்படின்னார்கள். எந்த அடியோடவும் குறைக்கல. இன்னும் சொல்லப்போனா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டார்கள்ங்கிறது இந்த 2 வாரம் 12 நாட்களோட தாக்குதல்ல நல்லாவே உலகத்துக்கு புரிஞ்சிருச்சு. இப்பவும் வாய தொறப்பார்களா ஐரோப்பா அப்படின்னு கேட்டா மாட்டார்கள். உக்ரைன் இறுதி அஸ்திரம் அப்படின்னு அமெரிக்கா கொடுத்ததை பயன்படுத்திடுச்சு. அபிஷியலா சொல்லி ரஷ்யாவை பொங்க விட்டுருச்சு. ரஷ்யாவும் பொங்குனதுக்கு அப்புறம் உலகம் வருமா அப்படின்னு கேட்டா இந்த தடவையும் யாருமே திரும்பி பார்க்கல. அநேகமா இனிமேல் தான் சரண்டரை நோக்கி ஜெலன்ஸ்கி சிந்திப்பாரோ என்னமோ. ஜெலன்ஸ்கிக்கு சரண்டரை ரஷ்யர்கள் ஒத்துக்குவார்களா இல்லையாங்கிற கேள்வி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, புட்டினுக்கு அங்க ஏகப்பட்ட மைலேஜை இவர்களே வாங்கி தந்துட்டார்கள். நியூ நாசிகளோட ஒரே குறி ரஷ்யர்கள் அப்படிங்கிறதான் இப்ப அங்க பெருசா பேசப்படுது. அதனால ஒருவேளை யுத்தத்தை முடிச்சு ஜெலன்ஸ்கிய மன்னிச்சுட்டேன் அப்படின்னு புட்டின நினைச்சாலும், அப்படி விடுறது தன்னோட செல்வாக்குக்கு இடைஞ்சல் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அங்க ஜெலன்ஸ்கிக்கு எதிரான மனநிலை பில்டப் ஆயிருச்சு. இதுக்கு காரணம் ஜெலன்ஸ்கி தான். இல்ல ஜெலன்ஸ்கியை பலி கொடுக்கறதுக்கு கூடுதலான மெட்டீரியல்களை சேர்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஒரு திட்டத்தை போட்டு ஜெலன்ஸ்கியை ஏமாத்திட்டார்களோ என்னவோ.